வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே நன்றி. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் நோக்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்று ஐயந்தெளிதல் நாள். நாளை முதல் வேதாத்திரிய கீதை என்ற தலைப்பில் மூத்த பேராசிரியர்
நமது ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் தொடர் நற்சிந்தனை வழங்க முன்வந்திருக்கிறார்கள். அது நாளையிலிருந்து துவங்குவோம். இன்று ஐயந்தெளிதல். இப்ப நாளைக்கு வேதாத்திரிய கீதை பற்றியோ அதை இன்றைக்கு ஐயந்தெளிதல் கேள்விகள் இருந்தால் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஐயா அவர்கள் அது என்ன அப்படிங்கிறத விவரமும் இன்றைக்கு கொடுப்பாங்க. ஆக இன்றைய நேரம் ஐயா பொறுத்தவரையில் இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. உங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்கு. இருக்கிற பரவாயில்லைங்க, 7 நேரத்தில் மணிக்கு தானே எனக்கு. சரிங்கய்யா, சிறப்பு, ஒண்ணும் மகிழ்ச்சி. பிரச்சனை இல்லை. வணக்கம். இன்றைய ஐயந்தெளிதல் நிகழ்வை நமக்கு சிறந்த முறையில் வழி நடத்தி தர மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வருக ஐயா. இப்பதான் சேர்ந்தாக நினைக்கிறேன். ராஜாராமன் ஐயா, கிருபாநிதி அம்மா, கேளுங்கம்மா, அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் கிருபாநிதி பேசுறேன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். எனக்கு 2 வாரமாவே இதை கேட்கலான் இருந்தேன். எனக்கு ஏன்னா எல்லாரும் குறுக்க வர, அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. இந்த ராதா அம்மா கூட அந்த இதுல இருந்தாங்க. எப்படின்னு கேட்டா ஐயா, ஜீவகாந்த பெருக்கம், ஜீவகாந்த திணிவு. இப்ப நம்மளா விளக்கு பயிற்சி செஞ்சு, கண்ணாடி பயிற்சி செஞ்சு நம்ம கூட்டிக்கிறதா, இல்ல வான்காந்தத்துல இருந்து கிடைக்கிறது, அந்த ஜீவகாந்தம் நமக்கு டைரக்டா உடம்புல கிடைக்குது. இது 2க்கு என்னையா வித்தியாசம்? ஜீவகாந்த பெருக்கம், ஜீவகாந்த திணிவு, இது எப்படி குறையுது கூடுது, இது எப்படி பேலன்ஸ் ஆகுது, இத நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம்? எனக்கு அது அந்த 2க்கு உள்ள வேறுபாடுகள் தெரியலையா. நன்றி. சரி, அந்த வகுப்புல என்ன பேசுறேன் ராதாமா முதல்ல சொல்லட்டும். ராதாமா இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்கலான்னு பார்த்தேன். சரி, அம்மா சொல்லுவாங்க, பிறகு நான் அதை பேசுறேன்மா. ராதாமா நீங்க சொல்லுங்க, என்ன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணீங்க, என்ன அந்த கருத்து? ராதாமா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. தெரியல, எனக்கு ஞாபகம் வர்ற. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது அது திணிவு பெறுகிறது. அதாவது செலவுன்னு ஒண்ணு போனாலே உள்ளுக்குள்ள வரவுன்னு ஒண்ணு வந்துரும். அப்போ இப்ப நம்ம கண்ணு மூலமா பார்க்கிறோம் அப்படின்னா, அங்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு காந்த ஆற்றல் உள்ள நிரம்ப ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம கண்ணாடி பயிற்சியில கண்ணாடி முடிஞ்சு கண்ணை மூடுதல் மூலமாக காந்தத்தை பெருக்கும் பொழுது அதிகம் குவான்டிட்டி அதிகரிக்குதா, இல்ல அதை நம்ம திணிவுபடுத்துறோமா? இதை கேட்டேனா தெரியல, இதுதான் கேட்டேனம்மா. இல்லம்மா ராதாமா, வாழ்க வளம். நீங்க இதை பத்தி பேசவே இல்லை. அவங்க ஜெயபாலையா பேசுனாங்க, நீங்க இருந்தீங்க. நீங்க வந்து அறிவியல் ரங்கம்ல பேசுறீங்க. அப்ப நான் உங்கள்ட்ட உடனே கேட்கலான்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பேர் இருந்தாங்க. நான் கேக்குறது ரைட்டா தப்பா? இதுதாங்க அன்னைக்கு டாபிக். அதனால அதாவது ஐயா என்ன சொன்னாருன்னா, வெளியே போனா எப்பவுமே வந்துரும்ல, அப்ப பஞ்சேந்திரிய பண்ணாலே போரும்ல, எதுக்கு கண்ணாடி பயிற்சி பண்றோம்? கண்ணாடி பயிற்சி பண்றதுனால எப்படி அதிகமான ஜீவகாந்தம் வரும்? சோ அப்ப அங்க என்ன நடக்குது அந்த பயிற்சி பண்றது? ஓகே, புரிஞ்சுதுமா, புரிஞ்சுது. ஓகே, இது எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். வாழ்க வளமுடன். இப்போ ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் அப்படின்றது கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி என்று 2 பயிற்சிகள் மனோட கலையில நாம் செய்கிறோம். இப்போ ஜீவாந்த பெருக்கம் அப்படின்றது இந்த 2 பயிற்சியிலும் மட்டும்தான் இருக்குதா, இல்லை மனோட கலை பயிற்சிகள் எல்லாவற்றிலும் ஜீவாந்த பெருக்கம் இருக்கா என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, இப்போ உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்கின்ற போது என்ன நடக்குது? வாதம், பித்தம், சிரேத்தமம், உயிரோட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், மகர்ஷி அவர்கள் இன்னும் 2 கூட சேர்த்துவாங்க. காந்த ஓட்டம், காற்று, வெப்பம், நீர், ரத்தம். சாமிஜி வந்து ஜீவாந்த ஓட்டம், உயிரோட்டமா, உயிரோட்டம் காந்த ஓட்டம் 2 சேர்த்துவார். அப்ப மொத்தம் 5 ஓட்டங்கள் சொல்லுவார். உயிரோட்டம், காந்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம்.
இப்போ இந்த 5 ஓட்டங்களும் எங்கேயாவது தடைப்படுகின்ற போதுதான் வலி என்றது வரும். இப்ப வலி வருகின்ற போது என்ன பண்ணுது, அதை கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு உந்து சக்தி உடம்பை கிரியேட் பண்ணும். அப்போ உந்து சக்தி கிரியேட் பண்ணி அந்த தடையை கடந்து தடையை சரி பண்ணி நீக்கி நார்மல் ஃப்ளோவுக்கு போகும். இது எப்படின்னா, இப்போ நம்ம எங்கேயாவது சாக்கடை ஏதாவது அடைச்சிருச்சு வச்சுங்களேன், ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சி வேகமாக அடிச்சு விட்டோம்னா அந்த அடைப்பு ரிலீஸ் ஆகிடும். அதே போல தான். ஆனால் இப்போ ஒரு பக்கெட் தண்ணி வீணாக போச்சு இல்லையா? இப்போ இந்த உடற்பயிற்சி செய்கின்ற போது எல்லா ஓட்டங்களும் எப்பவும் சீராக இயங்குவதனால எங்கேயுமோ தேக்கமோ தடையோ ஏற்படுவது இல்லை. அப்போ அதிகப்படியான உந்து சக்தி அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை அல்லவா? அப்போ இந்த அதிகப்படியான உந்து சக்தி செலவாகுது, இது மிச்சம் தானே. அதனால உடற்பயிற்சி செய்கின்ற போது எல்லா ஓட்டங்களும் உடம்பு சீராக இயங்குவதனால எங்கேயுமே ஜீவாந்தமோ உயிரோட்டமோ காற்றோட்டமோ தேக்கமடைவதற்கோ தடைப்படுவதற்கோ திசை மாறுவதற்கோ வாய்ப்பு கிடையாது. அதனால உடற்பயிற்சியிலையும் இந்த எக்ஸ்ட்ரா செலவாகுது பாருங்க, அந்த ஜீவ சக்தி மிச்சமாகிறது. அப்போ அதுவும் ஜீவாந்த பெருக்கம் தானே. இருக்கிற அளவை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்குது. அதாவது செலவை குறைக்கிறது, ப்ராஃபிட் ஆஃப் லாஸ், செலவை குறைக்கிறது. அது ஒரு வகையில் வருமானம் வச்சுக்கோங்க. அடுத்தது காய்கல்ப பயிற்சி. இப்போ காய்கல்ப பயிற்சி செய்கின்ற போது எப்படி ஜீவாந்தம் நமக்கு சேமிப்பாகுது அப்படின்னா, காய்கல்பத்திற்கு அடிப்படையை 5 புலன்களில் அளவு முறை, ஜீவாந்தத்தினுடைய செலவு, அதனுடைய இருப்பு, இதை பற்றி தான் முக்கியமாக நம்ம விளக்கம் சொல்லி கடைசியில் அந்த பயிற்சியை கொடுக்குறோம். அப்போ இந்த உடலில் உள்ள ஜீவாந்த ஆற்றல் உயிர் சக்தியை அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும். அப்போ ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி எப்போ அதிகமாகும் அப்படின்னா 1.5 kVயை 2 kV ஆக்கினா தானே ஜெனரேஷன் அதிகமாக சக்தி கிடைக்கும். அப்போ இந்த காயல் பயிற்சி செய்கிற போது மையத்தில் இருக்கின்ற அந்த ஜீவாந்த சக்தி கருமையம் அதில் திணிவு பெறுகின்ற போது உடலில் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜி போகிற மையத்தில் குவியும். அப்போ என்ன ஆகுது, தொடர்ந்து காயல்பு பயிற்சியை செய்து வருகின்ற போது மையத்தில் திணிவு ஏற்படுவதனால உடலில் இருக்கக்கூடிய அந்த வெளியே போகணும் அந்த உந்து சக்தி எப்படின்னா, ஒவ்வொரு புலனிலேயும் அந்த இடத்துல ஜீவாந்த சக்தி திணிவு பெற்றால் அந்த புலன் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், புலன் நாட்டம் வந்துடும். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இளம் வயது எடுத்துட்டீங்கன்னா அந்த வித்து சக்தி உயிர் மயங்கில் அதிகப்படுற போது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேற்று வேகம் வரும். அப்போது அந்த தாம்பத்தியத்துக்கான ஊக்கப்படுத்தப்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லுவாங்க. இதுபோல் ஒவ்வொரு புலநிலையும் அந்த ஆற்றல் திணி பெற்றால் அது வெளியேறுவதற்குத்தான் எத்தனைக்கும். இப்போ காயல்பு சேர போது இந்த ஆற்றல் நியூட்ரலைஸ் ஆகி அந்த ஓஜஸ் மூச்சு வழியாக மீண்டும் மையத்துக்கு வந்துடுது. அப்போ மையத்தில் திணி பெறுகின்ற போது புலன் தாக்குதல் குறையும். இப்போ இது என்ன பண்ணுதுங்க, ஜீவாந்தத்தை பெருக்குது காயல்பு. அடுத்தது அகத்தாய் பயிற்சி எடுத்துக்கங்களேன். எண்ணம் ஆராய்தல். எண்ணத்துல உயிர் சக்தி செலவாகுமே தவிர வரவே கிடையாது. ஆனா அதுல நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள், நல்ல எண்ணங்களுக்கு ஆகக்கூடிய செலவை விட தீய எண்ணங்களுக்கு ஆகக்கூடிய செலவு மிக அதிகம். அப்போ நம்ம எண்ணம் ஆராய்தல்ல தீயெண்ணம் வருகின்ற போதே இது ஏன், எதற்கு, இது வேண்டாம் என்று ஒரு சுய சங்கல்பம், ஆட்டோ சஜஷன் கொடுக்குறோம். அப்போ அந்த எண்ணங்கள் காலத்தால் நீர்த்து போகும், நல்ல எண்ணங்களே வரும். அப்போ இந்த தீய உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் தவிர்க்கப்படுகின்ற போது அதுவும் ஜீவாந்த செலவு மிச்சம்தானே. அதே போல கவலை, எடுத்து இறைக்கக்கூடிய உயிர் சக்தி எடுத்து இறைக்கக்கூடிய உணர்ச்சி வேகம் கவலை, அதையும் நம்ம சமாளிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வருகின்ற போது அதில் எத்தனை ஜீவான் சக்தி மிச்சமாகுதுங்க. அப்போ அகத்தாய் பயிற்சியின் மூலமாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்,
இது எல்லாமே நம்முடைய ஜீவாந்தத்தை இருப்பு அதிகமாக்கும். இயல்பு வாழ்க்கையில் இருந்ததை விட இப்ப பயிற்சி பெற்றதனால நமக்கு ஜீவாந்தத்தினுடைய செலவை குறைத்து இருப்பை அதிகமாக்கும். அதே போல இனி தவம் வருகின்ற போது வெளியே போற மனசை உள்நோக்கி திருப்பிடுறோம். அது எப்படின்ற சாமிஜி அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். டேங்க் இருக்கு, அதில் குழாய் திறந்து விட்டா தண்ணி வெளியே போகும். இப்போ அந்த குழாயை ஹோஸ் பைப் லிங்க் பண்ணி மீண்டும் தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எங்க போகும்? சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர தண்ணி வெளியே போகாது. இது போல வெளியே ஓடுகின்ற மனம் அதை திருப்பி உள்ள தவத்தின் மூலமாக உள்நோக்கி கொண்டு வந்துட்டோம் சொன்னா, இப்போ அந்த மனம் என்ற ஜீவாந்த செலவு மீண்டும் உடம்புக்குள்ளே வருவதனால அது செலவே கிடையாது, ரீசைக்கிளிங் தான். அப்படி ஆக்னி தீட்சையிலிருந்து ஒவ்வொரு தீட்சை முறையாக வருகிறோம். இப்போ ஆக்னி வருகின்ற போது நமக்கு புலன் அடக்கம் கிடைக்கிறது, ஜீவன் சக்தி செலவு மிகவும் குறைக்கப்படுகிறது, இருப்பு அதிகமாகிறது. துரியம் வருகின்ற போது உயிர் சக்தி திணிவு பெறுகிறது. அப்போ உயிர் சக்தி திணிவு பெறுகின்ற போது காந்த சக்தியும் திணிவாகும். அடுத்து பஞ்சேந்திரிய தவம். இதுல என்ன பண்றோம்? 5 புலன்களை முறைப்படுத்துகின்ற தவம் பஞ்சேந்திரியம். அப்ப எப்படி காயல்பத்திலே புலன்கள் சீர்படுகின்ற போது ஜீவன் சக்தி செலவு குறைக்கப்படுகிறதோ, அதே போல பஞ்சேந்திரிய தவத்திலேயும் அந்த 5 புலன்களிலேயும் அளவோடு முறையோடு பயன் கொள்ளக்கூடிய பக்குவத்தை, பழக்கத்தை ஏற்படுத்துகிறோம். இந்த பஞ்சேந்திரிய தவத்தில தோல் மீது தவம் என்பதே தாம்பத்தியம் சார்ந்தது தான். ஏன்னா இயல்பாக தோல் மீது தவத்துல என்ன தொட்டா தெரியணும், அவ்வளவுதானே. இதுல என்ன தொட்டு தெரியலன்னு சொன்னா அது வியாதியாச்சே. அதனால இங்க தோல் மீது தவம் என்பது உரசலே சுகம். அப்ப தாம்பத்தியத்தில் அளவு முறை பின்பற்றுவேன் என்பதுதான் தோல் மீது தவம் செய்வது. அப்ப இந்த பஞ்சேந்திர தவம் ஏற்றுகின்ற போது கூடவே சங்கல்பம் வரும். என்ன இதிலே அளவு முறை கொள்வேன் என்பது தோல். நாவின் மீது தவம் செய்கின்ற போது சுவை உணர்வுகளிலே அளவு முறையோடு பயன்படுத்தி கொள்ளுவேன். தேவையில்லாம கண்டதையும் சாப்பிட்டு அந்த ஜீவகாந்த சக்தி விரயம் செய்ய மாட்டேன் என்பது அதுல என்ன சொல்றது, இன்ஹரண்ட் சஜஷன், அது உள்ளார்ந்த ஒரு சுய சங்கல்பம். வாசனை, அதுல நமக்கு எனது செயற்கை வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகின்ற போது ஜீவன் சக்தி அதிகமா விரயமாகும். இயற்கையில சுவாசத்துக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப சுவாச உறுப்புகள் பலம் பெருகட்டும், அதான் சங்கல்பம். பார்வை வருகின்ற போது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சேமிப்பு எதுன்னா பார்வை தான். தேவையில்லாம யூடியூப், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு கண்டதை வச்சுக்கிட்டு உலக செய்திகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நமக்கு எந்த வகையிலே வாழ்க்கைக்கு துணையாகுதும் பயனாகுதுங்க. இது ஒரு வகை காலக்கொலை மட்டுமல்ல, நம்முடைய உயிரை நாமே சூன்யம் வச்சுக்கிறோம். சொந்த காசுல சூன்யம் வைக்கிறதும்பாங்களே, அதுபோல் நாமே டேட்டா காசும் கொடுத்துட்டு நாமே உடம்பையும் கெடுத்துக்கிறோம். ஸோ அந்த கடமைகள் இருக்கின்ற போது கடமைகளிலே மனதை செலுத்தணும் என்று சொன்னால் தேவையில்லாத இந்த செலவு குறைந்து போகும். அப்போ கண்கள் மூலமாக செலவாகக்கூடிய காந்த சக்தியை அளவு முறையோடு பயன்படுத்தி கொள்வேன். உடல் பாதுகாப்புக்கு, பராமரிப்புக்கு, கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுக்காகத்தான் பார்வையை தவிர தேவையில்லாதவற்றை பார்ப்பதற்காக அல்ல. அப்போ கண்களை அளவு முறையோடு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மன வலிமை பெறுவேன் என்றால் மிக அதிகமான ஜீவன் சக்தி சேமிக்கப்படும். காதுகளை என்ன, ஒரு இனிமையான இசை அல்லது ஒரு சொற்பொழிவு, பேச்சு, கருத்துக்களை பரிமாறுதல், இதுக்கு தான் தேவை. இந்த டிஜிட்டல் ட்ராக்னு சொல்லிட்டு காது கிழிக்கிற அளவுக்கு பாட்டு கேட்குறோமே, இதெல்லாம் நாட்டம் கூடாது, தேவை இருக்கக்கூடாது. அதிலே நம்ம ஜீவன் சக்தி மிச்சமாகும். அப்ப பஞ்சேந்திரிய தவத்திலே 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் தடுக்கப்படுகிறது, தெளிவுபடுத்தப்படுகிறது.
இந்த புலன்கள் எங்கே கட்டுப்படியாகுது என்றால் ஆக்னை கட்டுப்படுத்தும். கமாண்டிங் சென்டர் ஆக்னை. அப்ப இந்த புலன்களிலே ஆட்டோ சஜஷன் கொடுத்து இதை அளமுறையோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன வைராக்கியத்தை பெருக்கிக் கொண்டு எது இதை கட்டுப்படுத்துகிறது என்றால் ஆக்னை மையம், புருவமத்தி. அப்ப புருவமத்திலே தவம் ஏற்றுகின்ற போது இந்த புலன்களை நீ அதிகமா கட்டுப்படுத்தணும் என்ற உணர்வை புருவமத்திக்கு கொடுக்கிறோம். அதுக்கு அடுத்து இந்த ஜீவாந்தம் எங்கேருந்து உற்பத்தி ஆகும், வெளிவருது புலன் வழியாக. இந்த ஜீவகாந்தம் என்பதில் நம்ம 2 பார்க்கணுங்க. ஒன்று, உயிர் சக்திக்கு மூலப்பொருளே ஜீவாந்தம் தான். 2வது, உயிர்லேருந்து வெளிவருவதும் ஜீவாந்தமே தான். அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ ஜீவாந்தத்திலிருந்து உயிர் வருதா, உயிரிலிருந்து ஜீவாந்தம் வருதா என்றால் ஜீவகாந்தமே உயிராகி உயிரிலிருந்து ஜீவாந்தமே வெளிப்படுகிறது. பின்ன எதுக்கு இந்த நாடகம் என்றால், அடிப்படையான ஜீவாந்த ஆற்றல் உயிராகி உயிர் என்ற ஆற்றல் உடம்பு இயங்குகின்ற போது உடல் கருவிகள் செயல் கருவிகள் பயன்படுத்துகின்ற தேவையில அந்த ஜீவாந்தத்தை செலவுபடுத்தி அது அந்த புலன்களையோ அந்த உடல் கருவிகளையோ செயல்படுத்தும். அப்போ உடல் கருவி மூலமாகவும் புலன்கள் மூலமாகவும் செலவாகுவது அதே ஜீவான் சக்தி தான். அப்போ உயிராக திணை பெற்று அங்கிருந்து வெளிவருகின்ற போது அவருடைய இன்டென்சிட்டி அதிகம். அதுதான் உணர்தல் சிறப்பை பெறும். ஸோ அடிப்படை ஜீவாந்தம் உணர்வதில் அது உணரும், ஆனால் அது உணர்ச்சியாக வெளிப்படுத்த முடியாது. அதனால இந்த ஜீவாந்தத்தை பரமாத்மான்னு சொல்றோம். நம்முடைய புலன் வையப்பட்ட வாழ்க்கையில் வருகின்ற போது இந்த ஜீவாத்மாவை ஜீவாந்தத்தை நம்ம மனிதன் என்று சொல்கின்றோம். அதனால இந்த உயிர் தானே உயிரிலிருந்து தான் வெளிப்படுது. அப்ப அந்த உயிரை முறைப்படுத்துவது அல்லது அந்த உயிரிலே மனம் வைத்து வெளியே போகாம தடுக்கின்றதுக்கு துரியதவம் ஏற்றுகின்றோம். இப்படி பஞ்சேந்திர தவத்தில மிக அதிகமான அளவு ஜீவான் சக்தி சேமிக்கப்படும். 2வது துரியாதீதம், அதே போல 9 சென்டர். இப்போ 9 சென்டர் துரியாதம் போறோம். இந்த 9 சென்டர் மெடிடேஷன்ல 7 மையங்கள் நம்ம உடம்புக்கு உள்ளதான் இருக்கு. இவற்றை எல்லாமே எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஒவ்வொரு கிளாண்ட் என்ன சொல்றது, நாளமில்லா சுரப்பி. அதுக்கு டியூப் இருக்காது, ஆனா அதுல ஒரு ரசாயன திரவம் சுரக்கும். அந்த ரசாயனம் நாம் உண்ணுகின்ற உணவை செரித்து அதிலிருந்து சக்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது, ஒரு உற்பத்தி செய்கிறது. அப்போ இந்த தவத்தின் மூலமாக 7 நாளமில்லா சுரப்பிகள் மீது மனம் வைக்கின்ற போது இந்த மனம் என்ற ஆற்றல் இந்த சுரப்பிகளோடு இணைகின்ற போது அந்த சுரப்பிகளுடைய செயல்திறமையை ஊக்கப்படுத்தும். அப்ப என்ன ஆகுது, நாம் உண்ணுகின்ற உணவை இந்த 7 உயிர் மையங்கள், குறிப்பா 5 உயிர் மையங்கள் செரிக்கும். வயிற்றக்கூடிய உயிர் மையங்கள் செரிப்பதற்கு அந்த உருவாக்க அது சுரக்கக்கூடிய திரவங்கள். இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சின்ன உதாரணம் என்ன, பேங்க்ரியாஸ் சரியா வேலை செய்யலன்னு சொன்னா சுகர் ப்ராப்ளம் வரும். அப்ப மணிப்பூரக மையம் சரியாக இயங்குகின்ற போது உணவில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு தன்மையை அது செரித்து விடும். இப்படி ஒவ்வொரு கிளான்ஸஸ் சுரக்கக்கூடிய அந்த ரசாயன திரவங்கள் நாம் உண்ணுகின்ற உணவை செரிப்பது மட்டுமல்ல, இந்த தவத்தோடு இந்த உணவை நம்ம தவம் செய்யக்கூடியவர்கள் உண்ணுகின்ற உணவு என்ன ஆகுது, இது அதிகப்படியான சக்தி அதிலிருந்து எடுக்கும். நல்லா செரிக்கப்பட்டு அதுலேருந்து அதிகமான ஜீவாந்தத்தை உற்பத்தி செய்யும். அப்போ 9 மைய தவத்தில் 7 மையங்களில் குறிப்பாக 5 மையங்கள் நமக்கு இந்த ஜீவான் சக்தியை உற்பத்தி செய்வதிலே துணை செய்யும். அப்போ இதுலேயும் ஜீவாந்த பெருக்கமாகுது. சரி, இது எல்லாமே இப்போ உடல் மூலமாக செய்யக்கூடிய பயிற்சிகள், உடலும் மனசும் சேர்ந்த பயிற்சிகள். இப்போ உடலை கடந்து வெளியே வரும் சக்திகலம் சிவகல தவம் அல்லது பஞ்சபோத நவகிரக தவம். இப்போ உடலை கடந்து பஞ்சபூதங்கள் வருகின்ற போது பூமியுடைய ஆற்றல் எவ்வளவு அளப்பரிய சக்தி. இப்போ உதாரணமா பாருங்களேன், ஒரு காலத்துல நம்ம ஆண்டனா வச்சிருப்போம் டிவிக்கு. அப்போ 23 எலிமெண்ட்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பேனரு கட்டிங் பிளேயர்லாம் வச்சு டைட் பண்ணி அதை எரெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம்னா
ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு எலமெண்ட் கீழே கிடக்கும், 1-2 கீழே கிடக்கும். இது யார் கழட்டு கீழே போட்டாங்க? காற்று. அப்போ காற்று எப்படி கெட்டியாக பிடிச்சி அந்த நாம கையை வச்சு நம்ம சக்தியை பயன்படுத்தி டூல் பயன்படுத்தி டைட் பண்ண ஒன்றை காற்று எப்படி பிடுங்கி கீழே போட்டுச்சு? அப்ப நம்முடைய வலு அதிகமா, காற்றுடைய வலு அதிகமா? அப்போ பஞ்சபூதங்கள் நமக்கு மூலப்பொருள். அதனால் உடல் கடந்து இந்த பூமியோடு பஞ்சபூத தவம் ஏற்றுகின்ற போது அந்த பஞ்சபூத ஆற்றல் நமக்கு வெளியிலிருந்து உள்ள கிடைக்குது. வெளியிருந்து உள்ள வந்து போயிட்டு தான் இருக்கும். அதை விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் ஆற்றல் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும். இது எல்லாருக்குள்ளேயும் தானே போகுது. அப்படி என்றால் நமக்கு குறைபாடு வரக்கூடாது. வெளியே பொருளுக்கு உள்ள வருதுன்னு சொன்னா குறைபாடு வரக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னா, இதை கவனித்து உள்ளே வாங்குகின்ற போதுதான் அது பயனாகிறது. கவனிக்கலன்னு சொன்னா அது பாட்டுக்கு வேஸ்டா போயிடும். அப்ப யார் உள்நோக்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு குறைபாடு இருக்காது. உடலை விட்டு வெளியே போகக்கூடிய இயல்பு இருந்தால் குறைபாடு தான் வரும். உயிர் செலவுக்கு குறைபாடு வரும். அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதிலே பூமி மையத்திலிருந்து வரக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், காற்றிலிருந்து வரக்கூடிய ஈத்தர் ஃபோர்ஸ், பிறகு மற்ற கோளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், இந்த பிரபஞ்ச சக்தி, இவை எல்லாமே மிக நுட்பமான ஆற்றல், வான்காந்த ஜீவாந்த ஆற்றல். இது நமக்கு இயல்பான வாழ்க்கைக்கு போதாது. அப்ப அதிகப்படியான சக்தி எங்கிருந்து பெறுகிறோம்? உணவிலிருந்தே பெறுகிறோம். இப்படி 4 வகைகளில் கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியை 5 புலன்கள் அல்லது செயல் புலன் சேர்த்துனா 10 புலன்கள் வழியாக செயல்படுத்துகிறோம். பிளஸ் மனம் 1. இப்படி ஒரு அடுத்து நவ கிரகத்துக்கு போறோம். நவ கிரகங்கள் தான் நமக்கு இந்த தாதுக்கள் அமைவதற்கு மூலம். சூரியனிலிருந்து வைட்டமின் டி வருது. இதிலிருந்து எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். புதனிலிருந்து தோல், சுக்கிரிலிருந்து வித்து சக்தி, பிறகு சந்திரனிலிருந்து ரத்த ஓட்டம், செவ்வாயிலிருந்து ஆர்கிஸ் ஃபேக்டர், குருவிலிருந்து மூளை திறம், சனி நரம்பு மண்டலம், ராகு கேது சிந்தனை ஆற்றல். இப்படி இந்த நவக்கோள்கள் இல்லை என்று சொன்னால் நம்ம வந்திருக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு தாதுவும் நமக்கு பலன் அளிக்கும். நீங்க நவகிரக தவம் செய்யும் போது அந்த டெல்டா தீட்டா ஃப்ரீக்வன்சி, அதாவது 7 to 4 தீட்டா ஃப்ரீக்வன்சி, அந்த 7 to 4 உண்மையிலேயே நாம் இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த கோள் மீது தவம் செய்கிறோமோ அந்த கோளுடைய ஆற்றல் அபரிமிதமாக கிடைக்கும். அதாவது இப்போ கழுத்து வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நரம்பு பிரச்சனை, சனி மீது தவம் ஏற்றுகின்ற போது ஏதோ ஒரு புண்ணியம் ஒரு டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு தீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டு வச்சுக்கல, சில வினாடிகள் தவம் முடிக்கும் போது அந்த வலி இருக்காது. எந்த காரணத்தினால் அந்த வலி வருதோ மீண்டும் அதை செய்யாத வரைக்கும் வலி இல்லை. அப்போ நவகிரகங்கள்ல இவ்வளவு சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு தாதுவுக்கும் நம் உடம்புக்கு தேவையானதற்கும் அதிகமான சக்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளமான சக்தி அது இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? தீட்டா ஃப்ரீக்வன்சியில் நிற்கணும். நீன்னா அத்தனை கோள்களிலிருந்தும் ஆற்றல் கிடைக்கும். எல்லா வியாதியும் சரிப்படுத்திக்கலாம். அடுத்து சக்திகளம், பிறகு சிவகலம். இது எல்லாமே வான்காந்த சக்தி நமக்கு ஈர்க்கும். அதனால தவத்தை முடிக்கும் போது துரியம் வழியாக உள்ள இறங்குறோம். அப்போ துரியத்தில உள்ள இறங்கி அங்கிருந்து தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். தூய்மை, மேன்மை என்பது திணிவு. அப்ப இந்த வான்காந்த ஆற்றல், சுத்தவெளியுடைய ஆற்றல் தவத்தின் மூலம் பெற்றதை துரியத்திலிருந்து உடல் முழுவதும் பரப்பிக் கொள்கிறோம். அது என்னாகும்? உடல் முழுவதும் சுழன்று மையத்துல தான் இருப்பாகும். அப்படி அந்த மையத்துல ஜீவாந்தத்துடைய திணிவு கூடிக்கொண்டே போகும். அத்தனை பயிற்சியும் ஜீவாந்தத்தை பெருக்கம் பண்ணும்.
இப்போ 2 கேள்வி. ஜீவாந்த பெருக்கம்னு சாமி எதுக்கு கொடுத்தாங்க? எல்லா பயிற்சிகளுமே ஜீவாந்தத்தை பெருக்குகின்ற போது சிறப்பா இதுதான் பெருக்க பயிற்சின்னு ஏன் 2 கொடுத்தாங்க அப்படின்னா, அப்படி சொன்னதான் செய்வோம். அதுல நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீப பயிற்சி செய்கின்ற போது அந்த சுடர் மீது சாந்தமான நிலைத்த பார்வை. இந்த 2 வார்த்தை மிக முக்கியம். சாந்தமான நிலைத்த பார்வை. கண் சிமிட்டாம நிலைத்த பார்வையாக இருக்கணும், சாந்தமான பார்வையாக இருக்கணும். இது எங்கே நம்ம வாங்கினோம்? குரு நமக்கு துரிய தீட்சை தந்த போது குருவின் கண்களிலிருந்து வந்த ஆற்றல் நம்மிடத்திலே பாய்ந்து துரிய தீட்சை தரப்பட்டது. அப்ப என்ன எப்படி கொடுக்குறாங்க? சாந்தமான பார்வை, இமைக்காமல் நிலைத்த பார்வையாக. இது பயிற்சி இல்லாம நிக்குமா? அப்போ 1 நிமிஷம் பார்க்கிறோம், 2 நிமிஷம் கண்ணை மூடி உள்ள கவனிக்கிறோம்னு சொன்னா, அப்படி பார்க்கின்ற போது நிலைத்த பார்வை, கண் சிமிட்டாம பார்க்கக்கூடிய நிலைத்த பார்வை கிடைக்கும். அப்ப துரிய தீட்சை, ஏன்னா இந்த பயிற்சியெல்லாம் செய்து நம்ம அருள்நிதி ஆகிற போது அடுத்தவங்களுக்கு தீட்சை கொடுக்கணுமே. அப்ப நல்லா பாருங்க, சொல்லி உத்து பார்த்து முறைச்சு பார்த்தீங்கன்னா அவன் பயந்துருவான். கண்ணை சிமிட்டிட்டு இருந்தான்னு ஆற்றல் ஃப்ளோ கட் ஆகும். அப்போ முறைப்படி தீட்சை சரியா கொடுக்கணும்னு சொன்னாக்க, தீப பயிற்சியை செய்து தேர்ச்சி பெற்றால்தான் துரிய தீட்சையை சிறப்பாக கொடுக்க முடியும். சரி, கண்ணாடி பயிற்சி செய்யறோம். கண்ணாடி பயிற்சி செய்யற போது நம்முடைய ஒட்டுமொத்த முன்பகை உடலை நாம் பார்க்கிறோம். குறிப்பா நம்முடைய முக பாவனை வைக்கிறோம். நான் முகத்தை பார்க்கிற போது எப்போதுமே அந்த சாட்சி பாவனை சொல்றோம் பாருங்க, அது உணர்ச்சி வயப்பற்றி வருகின்ற போது நம்முடைய முகத்தை நம்முடைய உடலோடு அந்த ஜீவாந்தத்தை வெளிப்படக்கூடிய தன்மாற்றத்தை நம் உடல் அளவில் நிறுத்தணும் என்று சொன்னால் அடுத்தவருடைய உணர்ச்சிகளுக்கு நாம் ஆளாக மாட்டோம். இப்போ ஒருத்தர் கோபமா பேசினா நாம திருப்பி கோபமா பேசுறோம் இல்ல? இப்ப அந்த சமயத்துல நம்முடைய முகத்தை நினைவு கொண்டு நம்முடைய உடல் அளவிலே நம்ம ஜீவாந்தத்தை நிறுத்தி கொண்டோம் என்றால் அவரோட இன்ட்ராக்ஷன் ஆகாது. அப்ப அவர் உணர்ச்சி வயப்பட்டாலும் நாம் உணர்ச்சி வயப்பட மாட்டோம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ பார்க்கிறோம், அந்தந்த பொருளாக மாறாமல் அதை நாம் உணர முடியாது. அப்போ வெளியே பார்க்கக்கூடிய நல்லது எவ்வளவு, கெட்டது எவ்வளவு. அதனால் தேவை இருந்தால் மட்டுமே வெளிப்பார்வை, மற்ற நேரத்துல அகப்பார்வையாக நம்முடைய முகத்தை நினைவிலே கொண்டு கண்ணை மூடி நம்மை நாம் நினைத்து கொண்டோம் என்று சொன்னால் ஜீவன் சக்தி விரயம் ஆகாது. ஸோ இதையும் மையப்படுத்தி தான் கண்ணாடி பயிற்சி. இப்படி ஒரு முழுமையான ஜீவாந்த பெருக்க பயிற்சி மனவளக்கலை பயிற்சியில் அத்தனையுமே. இதுல பெருக்கம் என்ன, திணிவு என்ன? அடுத்த கேள்வி. பயிற்சி செய்வது பெருக்கம், அதை நாம் காப்பாற்றிக்கிறது திணிவு. திணிவு எங்க ஏற்படும்? மையத்துல, கருமையத்துல. அப்போ உடல் முழுவதும் ஜீவன் சக்தி ஓடிக்கொண்டிருந்தாலும் அது எங்க போய் ரீசார்ஜ் ஆகுதுங்க? மையத்துல தான். அதனால மையத்தில் இருக்கின்ற ஆற்றல் உடம்பு ஓடிக்கொண்டிருக்கும், உடம்பு ஓடுகின்ற ஆற்றல் மையப்படுத்தப்படும். இப்படி தொடர்ந்து அது இயங்கிக் கொண்டிருப்பதனால மையம் திணிவு பெறும். மையம் திணிவு பெற்றுவிட்டால் புலன் கவர்ச்சியும் இல்லை என்று சொன்னால் சிந்தனை திறம் அதிகமாகும், மூளையுடைய செயல்திறம் அதிகமாகும். மூளையின் செயல்திறம் அதிகமான ஒரு கருத்தை புரிந்து கொள்வது மிக எளிது. 10 முறை படிக்கணும் அவசியம் இல்லை. மாணவர்கள் இந்த பயிற்சியை செய்தால் ஒரு சப்ஜெக்ட் நினைவுபடுத்துகிறதுக்கு, மெமரி பண்றதுக்கு 10 தடவை படிக்க வேண்டாம். வாத்தியார் நடத்தும் போதே ரெக்கார்ட் பண்ணிடலாம். இல்லை திரும்ப ஒரு முறை படித்தா போதும், நினைவுக்கு வந்துடும். அப்போ நினைவாற்றல் அந்த பாடத்தை, ஒரு கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறம், எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், அது பிறகு முடிவெடுத்தல், நினைவாற்றல், இப்படி எல்லாவற்றையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய லோப்ஸ் என்ற மேல் மூளை. அதுக்கு இந்த ஜீவான் சக்தி எப்பவும் போய்கிட்டே தானே இருக்கும். அப்ப இந்த ஜீவாந்தம்
தெளிவான முடிவு எடுப்பதற்கு, எது சரி எது தவறு என்று தேர்வு செய்வதற்கும் துணை செய்யும். இரண்டாவது, அந்த மூளை திறம் அதிகமாக இருக்கிறதுனால சிந்தனை திறம் அதிகம். இந்த ஜீவாந்த ஆற்றல் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் இல்லையா? அப்போ கைகள் கால்கள் என்ற செயல் கருவிகளுக்கு வலு அதிகம். அப்போ தெளிவாக சிந்தித்து ஸ்திரமாக உழைத்தால் வர வேண்டிய நன்மையில் எங்க போகும்? செல்வம் நம்மை தேடி வரும். குறுக்கு வழியை போய் சம்பாதிக்க வேண்டாம். தெளிந்த சிந்தனை, கடின உழைப்பு, பொருள் தானே வரும் நேர்வழியில். இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் மனவளக்கலை பயிற்சிகள். சரிங்களா? ஒன்னே ஒண்ணு. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ஆனா அந்த நித்தியானந்த தவம் கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சிக்கு இணையானது அப்படின்னு பேராசிரியர்கள் பேசையில கேட்டிருக்கேன். அது உண்மை ஐயா? சின்ன விளக்கம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நித்தியானந்த தவம் நித்திய ஆனந்தம். எப்பவுமே நாம் ஒரு குறையில்லாத மன நிறைவிலே மகிழ்வோடு இருக்கக்கூடிய நிலைக்கு தான் நித்திய ஆனந்த தவம் பேர். அப்ப நித்தியானந்த தவம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த ஜீவாந்தத்தை கவனிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது, இப்போ வெளியே போகக்கூடிய ஜீவாந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயே மனதை நிறுத்துகின்ற போது அந்த செலவு குறையுது இல்லையா? அப்போ ஜீவாந்த பெருக்கம் தருது. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். ராதாமா வாழ்க வளமுடன். உங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ உள்ளேயே தங்கறதுனால பெருக்கம்னு சொல்றதை விட அவங்க அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம ஒரு கைய பார்க்க சொல்றோம், இல்ல 2 கைய சேர்க்க சொல்றோம். அப்ப அந்த இடத்துல நம்ம மனம் அங்க திணிவு கவனிக்கும் பொழுது அங்க அந்த ஆற்றல் நம்ம உணர்றோம். அதாவது இப்போ ஒரு கையை மட்டுமே நம்ம வச்சு பார்த்துட்டே இருந்தோம், கவனிச்சுட்டே இருந்தோம்னா அந்த கையில வெயிட் அதிகமாகுது. அப்பனா என்னன்னா அங்க இறைத்துகளினுடைய அளவு அதேதான் இருக்கு, பட் அது நெருங்கி இணையும். அதனுடைய ஓட்டம் அதிகமாகுது, அதனுடைய வேகம் அதிகமாகுது. அந்த சுழற்சி வேகம் அதிகமாகும் பொழுது அப்ப ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகுது. ஜீவகாந்த ஆற்றல் திணிவு அதிகமாகுது. இறைத்துகள் கூடி, அதாவது எல்லா உடம்பு பூரா இறைத்துகள் இருக்கு. ஆனா இறைத்துகள் தான், எல்லாமே இறைத்துகள் தான். அதுதான் கூடி கூடி பல்வேறு விதமான ரசாயனங்களா மாற்றம் பெறுது. கரெக்டுங்களா உடல்ல? இப்போ ஒருத்தருக்கு சில ரசாயன குறைபாடு இருக்கு இல்லைன்னா அப்ப அங்க நம்ம அந்த 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 ஒரு உறுப்பும் அந்த ஒரு செல்லும் அந்த உடலுக்கு தேவையான ரசாயன மாற்றத்தை உற்பத்தி செய்யுது. அப்ப அதுக்கு அந்த திணிவு எப்படி, எந்த காம்பினேஷன்ல அது சேரணும் அப்படிங்கறது அந்த செல்லுக்குள்ள அந்த அறிவாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி கவனிக்கும் பொழுது இப்ப நித்தியானந்த தவத்துல நம்ம என்ன பண்றோம், மூச்சை இழுத்து உள்ளுக்குள்ள ஆற்றலை பரவி உடலை கவனிக்கிறோம். கவனிக்கலன்னா போச்சு. ஆமா, கவனிக்கும் பொழுது அங்கே திணிவு அதிகமாகிறது. அந்த மாதிரிதான் நம்ம விளக்கு பயிற்சியில, கண்ணாடி பயிற்சியில கண்ணை மூடி கவனிக்கும் பொழுது கேஜிசாமியா கூட ஒரு இதுல சொல்லுவாங்க, கவனிக்கலன்னா வந்த காந்தம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கவனிக்க திணிவு அதிகமாகும் பொழுது காந்தத்தினுடைய இருப்பு, அந்த இருப்பினுடைய திணிவு, சோ அதனால நமக்கு இன்ஸ்டன்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது. இப்ப நித்யானந்த தவத்தை இன்ஸ்டன்ட் எனர்ஜி தவம்னு சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் செஞ்சாலே நமக்குள்ள எனர்ஜி லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். காயகல்பமும் அப்படிதான். பழக விட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது எனர்ஜி நமக்கு இம்மீடியட்டா கிடைக்குது. ஏன் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா அந்த இறை துகள்களை அதை கவனிக்கும் பொழுது அதனுடைய சுழற்சி வேகம் அதிகமாகும் பொழுது அதுல இருந்து காந்த ஆற்றல் வெளிப்படுது. அப்ப அது நல்ல திணிவு பெற்ற காந்த ஆற்றலாக இருக்கும் பொழுது, இப்போ குழந்தைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைங்களுக்குள்ள அந்த எனர்ஜி லெவல் அவ்வளவு அதிகமா இருக்கு, வயதாக ஏன் இல்ல? சோ இந்த ஒரு ஆங்கிள் யோசிச்சு சொல்லுங்கயா. அதனால அதனால நம்ம உடல்ல அந்த ஆற்றல் அதிகமாகுதா? அதனால காந்த பெருக்கம் ஏற்படுதா? இது அறிவியல் ஆராய்ச்சிங்க சொன்னாங்க. இந்த ஆங்கிள் இருந்து நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அதனால ஒருவேளை பெருக்கம் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது சரிதாம்மா, ரெண்டு ஒரே கருத்து தானே. ஓகே,
அதாவது ஏன்னா நம்ம செலவு இல்ல உடம்பு அப்படிங்கறதுனால மட்டும் இல்லாம நம்ம வந்து திணிவுபடுத்துறோம். அதை உடலுக்குள்ள கவனிக்க அதை திணிவுபடுத்துறோம் இல்லையா? அதனுடைய ஆமா நெருங்கி இயங்கக்கூடிய தன்மை, அதனுடைய வேகம் எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறோம். ஆமா, அதாவது இல்லைன்னா செலவு அப்படியே இல்லாத போது இருப்பு கூடுதுன்ற கருத்து தானம்மா. அது இருப்புங்கிறதுல வந்து ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டில வித்தியாசம் வருது இல்லைங்க? ஆமா இப்ப நம்ம செலவே இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உடம்ப கவனிக்கல, எதுவுமே பண்ணல, செலவு இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்ப திணிவு இருக்குமா? இல்ல உடலை கவனிக்கும் பொழுது திணிவு அதிகமாகுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம தவம் நல்லா ஆழ்ந்து பண்ண உடல்ல கொஞ்சம் சூடு அதிகமாகுதுன்னு சொல்றோம். ஆமா அது சூடு அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? அப்ப இந்த இறைத்துகள் நெருங்கி இயங்குறது, அதனுடைய சுற்று வேகம் அதிகமாகுது. அப்ப அது உடல்ல அந்த எனர்ஜி அதிகமாகும் போது ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த ஆங்கிள் யோசிக்கலாமா? அதாவது எப்படியும் அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு குவாண்டம் இருக்குல்லம்மா, அது வந்து ஃபிளெக்சிபிள் தான். பட் நம்முடைய உடம்புடைய மையத்துல அதான் உயிர் மையமாக சக்தி வந்து சென்டர் பாயிண்டா இருக்கு. அங்கிருந்து சுழற்சியை பெற்று உடல் கருவிகள் வழியாக வருகின்ற போது நம்ம கை கால்களையோ அல்லது வந்து புறங்களையோ பயன்படுத்துகின்ற போது இந்த சக்தி அதுல இருந்து கன்வர்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ அந்த செய்யலன்னு சொன்னா அந்த கன்வர்ஷன் இல்லையல்லவா? அப்ப சேமிப்பு அப்ப மூலாதாரம் மாத்திரம் கவனிச்சா போருமே. அப்ப நம்ம எதுக்கு ஒரு சென்டரா கவனிக்கிறோம்? உடல் முழுக்க ஏன் கவனிக்கிறோம்? இல்ல, இப்ப மூலாதாரம் மட்டுமே கவனிக்கலாம். அப்படி கவனிக்கும் போது அந்த இடத்துல திணிப்பு வரும். ஆனா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் மட்டுமே இல்ல, நமக்கு 7 கிளான்ஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கு. அது போக தோல் வரைக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கு, செல்லுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆமா, எல்லாமே வந்து எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் தான். அப்போ ஒவ்வொன்றும் எனர்ஜி ரிசீவ் பண்ணும். அதாவது இப்ப மூலாதாரத்துல கவனிச்சு அது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து செல்லுக்கு கொடுக்கறத விட ஒரு செல்லையுமே நம்ம கவனிக்கும் போது அங்கேயே அந்த திணிவு அதிகமாகுது. கரெக்டா? அதிகமாகும். கரெக்ட் தான். சோ அந்த அளவுல தான் நம்ம கவனிச்சா மட்டும்தான் அந்த திணிவு ஒரு செல்லுக்கும் அதிகமாக கிடைக்கும். உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். ஒரு பாட்டுல வரும், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும்னு கவிஞர் வாலியுடைய பாட்டு அது. ஸோ உணர்ந்தால்தான் உதவுமே தவிர உணரலன்னு உதவாது. அதான் இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம வேற எதையாவது யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஜீவகாந்த பெருக்கு பயிற்சினால பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா கண்கள் மூலமாக மிச்சம் மாறுது ஒரு பக்கம் வந்தாலும் எண்ணத்தின் மூலமாக செலவாறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே ஐயா, இப்போ அப்படி பார்த்தா நம்ம வந்து பஞ்சபூத நவகிரகம் எல்லாம் பண்ணும்போது நம்ம எண்ணத்தை செலவழிச்சுட்டு தானே இருக்கோம். இல்ல, எண்ணம் அப்படின்றது வந்து ஆமா என்னன்னா என்ன சொல்றது, இப்போ சாப்பிடுறது வந்து சக்தி கொடுக்குதுன்னாலும் அது செரிக்கிறதுக்கு சக்தி செலவாகும்ல இல்லையா? அது போல ரெண்டுமே வரும். அதாவது இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே நடந்துட்டு இருக்கும். இதுல எது அதிகம் அது ப்ராஃபிட் இல்லைங்களா? செலவு அதிகமாச்சுன்னா லாஸ் ஆயிடும். அதாம்மா. கேட்கலாமா? சொல்லுங்க. என்னடா இப்ப சொன்னாங்களா ராதாம்மா, இப்ப நம்ம கவனிக்கிறோம்னா இது வந்து இப்ப ஒண்ணுமே இல்ல, பஞ்சேந்திரியத்தாவோ பண்றோம். பண்ணும்போது தோல்ல கவனிக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்லுவேன், ஹெட் டு டோஸ் பாக்குறோம். பார்க்கும்போது யூஸ்வலா நான் முதல்ல இது பண்ணும்போது சொல்லுவேன், ஏன்னா எனக்கு சுவாமிஜி சர்டிபிகேட் கொடுக்கும்போது சொன்னாரா, நான் அதை அப்ப நினைக்கல, அனுபவத்தை சொல்லணும். அதனால எடுக்குது சொல்லும்போது, உங்களுக்கு தலையில டேண்ட்ரஃப் இருக்கவங்க, கால்ல கிராக் இருக்கவங்க, முகத்துல பிம்பிள் வார்ட் இருக்கவங்க இல்ல வந்து அது மேல போக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹீட் தன்மை வரும் போயிடும். ஏன்னா நான் என் அனுபவப்பட்டு 43 வார்ட் இருந்து என் கழுத்தை சுத்தி எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே விதவுட் எனி மெடிசன். நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் போக மாட்டேன் மேக்சிமம். அத மாதிரி ஆச்சு. அப்புறம் இந்த கண்ணாடி பயிற்சி, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். கண்ணாடி பயிற்சி பண்ணி நீங்க நல்லா அப்படியே இருந்தீங்கன்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம் நினைக்கிறேன், அப்படியே என்னோட அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு வெறும் மங்கள் ஒயிட்ல அப்படியே இதுவாயிடுச்சு. இது ஆனா எனக்கு யாருமே சொல்லல. அதாவது அருள்நிதி ஆகி 3 இயர்ஸ் ஆன பிறகு எனக்கு அந்த இது கிடைச்சிருச்சு அனுபவம். தூக்கி போட்டுருச்சு பாருங்க உடம்பு.
அதுக்கப்புறம் நான் கண்ணாடி பேசியே உட்கார மாட்டேன், அப்படி இருந்தது. அப்புறம் இப்ப எல்லாம் செஞ்ச பிறகு இப்போ ரொம்ப வரல. திடீர்னு பாத்தீங்கன்னா என் உருவம் மறைஞ்சு யாரா ஒரு சித்தரோட உருவம் எப்படி வருது நான் நினைக்க கூட இல்லை. ஆனா வந்து அப்படியே காட்சி கொடுக்குது, எப்படின்றது தெரியல கண்ணாடி பேச்சுல. அது ஒரு ஒரு புது சம்பவம். நீங்க அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம போக்கஸ் வந்து செலவு பண்ணதான் செய்யறோம். சாப்பிடுற பொருள் கிரெடிட் டெபிட் பேலன்ஸ் அப்படிதான் இருக்கு. ஒரு ஒரு நாளுமே நம்ம செய்ய இது எல்லாமே வேலை செய்யுது. ஆனா இப்ப நித்யானந்தப்ப வந்து மூச்சை இழுத்துக்கிட்டு வெறும் நேரா துரியம் போறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒவ்வொரு சக்கராவை டச் பண்ணி போறதா நினைங்கன்னு சொல்ல நான். அப்ப அத மாதிரி நம்ம விஷயம் பண்றத எடுக்கலாம், அப்படி எடுக்கிறது இல்ல. அது மாதிரி போயிட்டு துரியத்துக்கு போனா அது கேட்வே ஆஃப் டிவைனிட்டி. நீங்க ஒன்ஸ் துரியம் போனாலே நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை. அதான் அந்த நேரத்துல பண்ணணும் காலையில. அந்த பண்ணும்போது மேலிருந்து அந்த ஆற்றல் வந்து நமக்கு உள்ள போகுது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. நல்லா நித்யானந்தம் பண்ண பிறகு நீங்க ஒரு லேசா மிதக்கிற உணவு தெரியும். நான் அப்புறமா கண்டுபிடிச்சா எனக்கு ஆறா இது பண்ணாங்க. நான் பிராணி கிளினிக் போனேன். என்ன ஆறா இது பண்ணீங்கன்னா இது வரைக்கும் 3 பேர் எனக்கு செக் பண்ணிருக்காங்க. ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி இருந்தது. ஒண்ணு மட்டும் அந்த ரூம் அளவுக்கு இருந்தது. அப்போ இதுதான். அதனால்தான் நம்ம நெல்லை இந்திராவும் டாக்டர் இவரும் ஜானகிராமன் சொன்னாரு, உங்களுக்கு அந்த 3வது இது வந்து அந்த இஎஸ்பியும் வருது, உங்களுக்கு இதுவும் இருக்குதுன்னு. இப்படித்தாங்க சில சொல்றதெல்லாம் வேற பழகி பேரை பார்த்தாலே பயப்படுறாங்க. இப்ப அந்த மாதிரி ஆயிப்போச்சே. இது என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலைங்கய்யா, ஏன் இப்படி நடக்குது? இப்போ வந்து நான் பாஸ்டா பேசுறேன், காது கேட்காத அப்பாவுக்கு. பொதுவான கருத்துக்களை தான் தீட்சை கொடுக்கும் போது மன்றங்கள் எல்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அனுபவங்களை பேசுவது இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இது சொல்லலைங்க, இப்பதான் நான் ஓப்பனா சொல்றேன் இதெல்லாம். இல்ல, எப்பவுமே வந்து அனுபவங்களை நான் மகரிஷிய அவருடைய அனுபவங்களையும் பேசுனது இல்லை. அவரை விடவா நமக்கு அனுபவங்கள் வந்துடும். ஆமா, அதனால அனுபவங்கள் வேறுபடும். அது சொல்லணும் அவசியம் கிடையாது. அது என்ன செய்யணும்னு அவங்களுக்கே வந்துடும். நம்ம அந்த அளவுக்கு போகும்போது அதுல இருந்து எப்படி அது வெளிவரதுன்ற நமக்கு தெரியும் இல்லையா? வெளிவர தெரியலன்னு சொன்னா அந்த நிலை போகலன்னு அர்த்தம். சோ என்ன கேள்வியோ அதுக்குரிய விடை நமக்கே தெரியும். அதனால அனுபவங்களை வந்து அவசியமா வெளியே சொல்லணும் அவசியம். நமக்குள்ளே வச்சிடலாம். ஒருவேளை அது என்ன நமக்கு நெகட்டிவ் தாக்கிருமோ? இல்ல அது நெகட்டிவ்னு கிடையாது. மத்தவங்களுக்கு பிரமிப்பு ஏற்படுத்திடும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திடும். ஐயோ அவங்களுக்கு அப்படி சொல்றீங்க. ஓகேங்க, சரிங்க, சூப்பர். அதனால மகிழ்ச்சியை வந்து அவருடைய அனுபவங்களை பேசுறது கிடையாது. சரி சரி, ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க. ஐயா வாழ்கமுடன். வாழ்கமுடன் ஐயா, சொல்லுங்க. ராஜாராமன் சென்னையில இருந்து பேசுறையா. சொல்லுங்க ஐயா. உங்க வாய்ப்பு லேட் ஆயிடுச்சு. வாங்க ஐயா. வாழ்கமுடன் வாழ்கமுடன். மாலை வணக்கம். மாலை வணக்கம். ரெண்டு சேர்ந்த வணக்கம் ஐயா. ஒரே ஒரு கேள்விங்க ராஜாராமன் ஐயா, இந்த ஜீவகாந்த பெருக்கு பயிற்சியிலேயே அது கேட்டுட்டுங்களாங்க ஐயா? நான் முதல்ல நான் கேட்கட்டுமா, நீங்க கேக்குறீங்களா? நான் கேட்டுறேங்கய்யா, அதுக்கப்புறம் நீங்க தொடர் இது சம்பந்தமான நீங்க கேளுங்க. இல்லை நான் இதை கேட்டுடலான்னு தோணுது. ஏன்னா இது சம்பந்தமாவே இருக்கிறதுனால கேட்டுடலான்னு பாக்குறேன். நான் கேட்டுட்டுங்களாங்க? கேளுங்க ஐயா, கேட்டுருங்க. ஆமா ஐயா, இப்போ ராதா அம்மா சொல்லும் போதுங்கய்யா, கவனித்தல் அப்படின்றதுதான் வந்து பெருக்கத்துக்கு அடிப்படைன்னாங்க. அது உண்மைதாங்கய்யா, அது புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனா அம்மா வந்து 2 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு வந்து கையை இப்ப நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா கனம் நாம அதிகமாகுது அப்படின்றது வந்து என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னாங்க, ஒரு உடலுக்கு பொருந்தாத ஒரு நிலை செய்யும்போது காந்தம் அங்க அதிகமா செலவாகிறது தான் நம்ம வந்து வழியா உணர்றோம், இல்ல கனமா உணர்றோம். அங்க பெருக்கம், அது அந்த இடத்துல பெருக்கம் அப்படின்றதுக்கு அதை உதாரணமா சொல்லலாமா? ஒண்ணு. 2வது, இறை துகள்கள் நெருங்கி இயங்கும் போது வேகமா சுத்தாது இல்லைங்க, அங்க நெருங்கி இறைய துகள்கள் நெருங்கினால் விண்ணாகும் இல்லையா? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஆமாங்க, நெருங்கி இயங்கும் போது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் ஆகும். ஆனா இறை துகள்கள் நெருங்கி இயங்கும் போது வேகம் குறைவா தானங்க இருக்கும்? இல்ல இறையத்தோட வேகம் வந்து அது கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரிதான் இருக்கும். அது அசோசியேட் ஆகி இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வரும்போது அந்தந்த நம்பர் ஆஃப் காட் பார்ட்டிகல்ஸ் பொறுத்து
அதனுடைய வெலாசிட்டி அமையும். ஆமாங்க. ஆனா வந்து பெருக்க பயிற்சியிலேயோ இல்ல தவ பயிற்சியிலேயோ இல்ல உள்ளுணர்வு பயிற்சியிலேயோ இங்க செலவுக்கான வேலை இல்லைங்க. செலவுக்கான அப்போ வந்து அது நெருங்கி இறங்குறதுனால வேகம் அதிகமாகி சூடு அதிகமாகுது அப்படின்றது. அதுதான் என்ன சொல்லணும்னாக்க, காட் பார்ட்டிகிள் சேர்ந்து எலக்ட்ரான் புரோட்டான் வரும்போது இப்ப எலக்ட்ரான் என்ன ஆகுது, அந்த விரைவு அதிகமாக சுழக்கின்ற போது அந்த சுழற்சியின் காரணமாக அந்த தொகுப்பிலிருந்து இறை துகள்கள் வெளியே வீசப்படுகிறது இல்லையா? இப்ப அந்த ஸ்பீடு குறைச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்ப எலக்ட்ரானே பாவனை பண்ணுங்க. அந்த ஸ்பீடு குறைச்சோம்னா நம்பர் ஆஃப் காட் பார்ட்டிஸ் வெளியே போறது குறைவு தானே? குறைஞ்சிருங்க. அதே போல நம்ம உடம்புக்குள்ள உயிர் துகளையும் நம்ம கவனிக்கிற போது அதனுடைய வெளி வேகம் குறையும். சரிங்களா? இயல்பா வெளியே போகுது. இப்ப நம்ம உள்நோக்கி திரும்புற போது அப்போ என்ன சொல்லுது, அந்த மையம் நோக்கிய பார்வையில இந்த உயிரினுடைய சுழற்சியிலிருந்து வெளிவரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் குறையும். அப்ப நமக்கு திணிவாகும். ஆமாங்க. அதான் என்னோட புரிதலுங்க. நான் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கவனிக்கும் போது இறை துகள்கள் நெருங்கி இயங்குறதுனால தவம் செய்யும் போது உடல் சூடாகிற மாதிரி எல்லாம் உணர்வு வருது அப்படின்னு சொல்றப்போ, அங்க வந்து நெருங்கி இயங்கும் போது வேகம் அதிகமாகிறதுனால கன்வர்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னோட புரிதல் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அதனாலதான் அது இல்ல, நெருக்கம் வருகின்ற போதும் அடுத்த கன்வர்ஷன் போகுது. ஆமா. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அழுத்தம் அதிகமாகிற போது அது வந்து ஓசை. ஆமா. இன்னும் அதிகமாகிற போது வெப்பம். ஆமா. அப்போ நம்ம உடம்புல வந்து தவசக்தி கூடுகின்ற போது உடம்பு சூடு அதிகமாகுதுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகுது, அந்த பார்ட்டிகல்ஸ் நெருங்கி திணி பெறுவதனால நார்மல் லெவல்ல விட டெம்பரேச்சர் அதிகமாக காட்டும். பிபி குறையும், டெம்பரேச்சர் கூடும். சரிங்களா? 128ங்கிறது இருக்காது, குறையும். ஆமாங்க. இல்லைங்க, நான் எப்படி நினைக்கிறேன்னாங்க, இறைத்துகள் அளவுக்கு நம்ம ஒடுங்கி போறோம், அந்த அளவுக்கு நம்ம மனம் ஒடுங்குது, அந்த அளவுக்கு நம்ம கவனம் அதிகரிக்குதுன்னா அந்த இடத்துல கன்வர்ஷனுக்கே வேலை இல்லைங்க. அதாவது ஆமா, பட் இறைத்துகள் என்ன ஃப்ரீக்வன்சி? 3 to 1. ஆமா. நீங்க அந்த அளவுக்கு போக முடியுமா? அதாங்க, எப்போவே அதான் அந்த அளவுக்கு நம்ம ஒடுங்கி போகும். தவத்துல மட்டும்தான் போக முடியுமே தவிர இயல்பு வாழ்க்கையில அப்படி போக முடியாதே. ஆமா ஆமா. அப்போ அந்த கேள்வி தேவை இருக்காது இல்லையா? இல்லைங்களா ஐயா? ஆமாங்க. அதாவது என்னோட கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, நெருங்கி இயங்கும் போது கன்வர்ஷன் இருக்கும் அப்படின்றது வந்து அது ஓகே, அது இருக்கு. ஆனா நாம வந்து சாதாரண வாழ்க்கையில இருக்கிற போது 3 to 1 சாத்தியமே கிடையாது. ஆமாங்க. ஆச்சா, அதனால நீங்க அந்த இல்லைன்ற போது அந்த கன்வர்ஷன் பத்தியே நமக்கு இதாயிடுது இல்லையா? அந்த கேள்வியை வந்து அவசியம் இல்லாம போயிடுது இல்ல. சரிங்க. இந்த இடத்துல நம்ம நெருங்கி ஐயா திணிவு அப்படிங்கிறது என்ன மீன் பண்றேன்னா, அதிகமான அதாவது அடர்த்தி அதிகமாகுது. அடர்த்தி அதிகமாகுது அப்படின்னா அதிகமான அது வந்து அடர்த்தி அதிகமாக ஆக அது ரசாயன மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்கும். செல்லு நம்ம பிரபஞ்சத்துல இல்லையே, நம்ம உடலுக்குள்ள இருக்கும், உள்ளுக்குள்ள இயக்கம் நடந்துட்டே இருக்கு இல்லையா? சரிங்க. அப்போ அது ரசாயன மாற்றமா மாறிட்டே இருக்கும். சோ கெட்டி பொருளா அது என்ன தேவையோ அந்த இத உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது காயக்கல்வி பண்ணானா என்ன அர்த்தம்னா, ஜீவகாந்தம் அதிகமானா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னா உடல்ல என்ன தேவையோ அதுல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது பதிவுக்கு ஏற்ப அந்த உடலுக்கு என்ன தேவையோ அது அடர்த்தி அதிகமாக அது ரசாயனமா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். சுகர் சரியாகுதுன்னா இன்சுலின் செக்ரீட் ஆகுதுன்னா இன்சுலின் தேவையான இன்சுலின் அது கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கும். நான் அந்த மீனிங்ல சொல்ல வரேன். அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, திணிவு அதிகமாக அங்க நடக்கிற கன்வர்ஷன் வந்து அந்த ஸ்பெசிபிக் சிஸ்டம்க்கு என்ன எஃபிஷியன்சியோ அதுக்கேத்த மாதிரி அது ஆகிட்டே இருக்கிறதுனால அது ஒருவேளை
அது நமக்கு வந்து ஜீவகாந்தம் அதிகம். இப்ப ஏதோ ஒண்ணா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது நமக்கு ஸ்டோரேஜ் ஆயிடுது. பேட்டரியில ஸ்டோரேஜ் மாதிரி ஸ்டோரேஜ கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ காய்கல்பத்துல என்ன பண்ற, அஸ்வினி முத்திரையில அழுத்தி அழுத்தி அந்த வித்து சக்தியை கெட்டிப்பட்டு அதை குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும்போது அது ஸ்டோரேஜ் ஆயிடுது இல்லையா? அப்ப அதுல இருந்து வரக்கூடிய உயிர் துகள் ஜீவகாந்தம் இன்னும் நமக்கு வந்து ஒரு திணிவு பெற்றதா இருக்கும் இல்லையா? எனர்ஜி அதனால நமக்கு அதிகமா கிடைக்குது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இப்படி யோசிக்கலாமா? ஆமாங்கம்மா, அது தரவூக்க பயிற்சியா இருக்கு. அதாவது குவாலிட்டேட்டிவா. எக்ஸாக்ட்லி. ஆமா, அந்த குவாலிட்டி எல்லா பயிற்சிகளுமே தரவூக்கம் தான். தரவூக்க பயிற்சி. ஆமா, அதாவது இந்த எல்லாமே பெருக்கம் அப்படிங்கிறது கூட தரவூக்கம் தான். தரம் இப்ப நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னா அது ஸ்டோர் ஆயிடுது, இன்னொரு ரசாயனமா மாறி ஸ்டோர் ஆயிடுது. திரும்ப நம்ம செலவு பண்ணும்போது அந்த ரசாயனத்துல இருந்து விரிவுபட்டு அது வந்து காற்றா இதுவா செலவாகுது. ஓகேங்கம்மா, இப்ப நல்லா புரியுதுங்கம்மா. நல்லதுங்கம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவுக்கும் நன்றிகள். வாழ்க ஐயா சொன்னது கரெக்டான்னு தெரியல. கரெக்ட்மா, பர்ஃபெக்ட். இல்லைங்கம்மா, பொருத்தமா தாங்கம்மா இருக்கு. அதாவது காந்தம் திணிவு பெறுது. எப்படி திணிவு பெறுது நான் என்னோட புரிதல சொல்றேங்கம்மா, சரியா இருக்கான்னு சொல்லிருந்தேன். ரீகேப் மாதிரி, காந்தம் அப்படின்றது நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் செய்யும் போது காந்தம் அப்படின்றது இயல்பா ஒரு திணிவு நிலைக்கு போகுது. அந்த திணிவு நிலைக்கு அடிப்படை கவனம் தான். கவனிக்கலனாலும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. கவனிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காந்தத்தினுடைய திணிவு இந்த பர்டிகுலர் இயக்கத்துக்கு தேவையான ஆபரேஷனல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கான குவாலிட்டியை அதை அக்வயர் பண்ணிக்குது இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யறதுனால. அதனால அதுவே நமக்குள்ள ரெக்கார்டும் ஆகுறதுனால எப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த செலவு தேவையோ அப்பெல்லாம் இந்த மேக்னெட்டிக் கவர்னன்ஸ் ப்ராப்பரா செயல்படுது. உடல் அதனால வந்து ஒரு சுகமான உணர்வை பெறுது. அதை தான் நம்ம வந்து திணிவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களாம்மா? இப்படித்தான் நானும் யோசிக்கிறேங்க. சரியான்னு எனக்கு தெரியாது. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொன்னதும் கரெக்ட், இப்ப ஐயா சொல்றதும் கரெக்ட்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, இதுல நம்ம இறைத்துகள் நிலையில ஒடுங்கி போகும்போது இறைத்துகள் நெருங்கி இயங்குறதுனால கன்வர்ஷன் ஆகுது, கன்வர்ஷன் ஆகல அப்படின்ற இடத்துக்கு நம்ம போக வேணாம். என்ன காரணம்னா, அந்த இடத்துக்கு போயிட்டா இல்ல அந்த இடத்துல நம்ம நின்னா இப்ப நம்ம பேசுற இந்த இயல்பு நிலைக்கு அது பொருந்தாது. இல்ல நீங்க ஐயா இப்படி வச்சுக்கோங்க, இறைத்துகள் என்பதை விட உயிர் துகள் வச்சுக்கோங்க. ஆமாங்க, உயிர் துகள் நம்ம உடம்புடைய பார்ட்டிகள் வந்து உயிர் துகள். சரியா? ஆமா. இப்ப இந்த உயிர் துகள் வேகம் அதிகமாச்சுன்னா வெளியே போகக்கூடிய துகள் வந்து அதிகமாகும், காந்த துகள் வெளியே அதிகமாக செலவாகும். அந்த வேகத்தை குறைச்சோம்னா காந்த துகள் அதிகமா வெளியே போகாது. இது எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னா, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து சாந்தத்திற்கு உள்ள வந்து எப்பவுமே வந்து உடல் அளவிலே நம்முடைய செயல் அளவிலே மனதை நிறுத்தக்கூடிய பக்குவம் வர வர இந்த திணிவு கூடிக்கொண்டே போகும். சரிங்களா? அவ்வளவுதாங்க. நீங்க ஒரு சிங்கிள் ஒரு லைஃப் பார்ட்டிகல் மட்டும் பாவனை பண்ணிக்கோங்க, ரெண்டுமே சரியா போயிடும். ஸோ காட் பார்ட்டிகல் ரொம்ப சப்டல் லெவல், அது வேண்டாம். அந்த என் மனம் எங்க போய் நிக்குதுனாங்க, அந்த இடத்துக்கு ஒடுங்கி போனா நம்ம பேசினதுல அது வந்து ஒரு அன்மானிஃபெஸ்டட் ஸ்டேட். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம கன்வர்ஷன் பத்தி பேசும்போது அது பொருந்த மாட்டேங்குது. எனக்கு பொருந்தாது, ஏன்னா கன்வர்ஷன் கிடையாது அங்க. ஆமா, கன்வர்ஷன் கிடையாது. காட் பார்ட்டிகல்ல என்ன கன்வர்ஷன் இருக்கு? அது வெறும் 1 to 3 தானே சைக்கிள்ஸ். ஆமாங்க, இப்ப நீங்க சொல்லும் போது கூட இந்த காந்தம் வந்து 2 விதத்துல ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு காந்தம் வந்து காந்தம் தான் உயிராகுது. அந்த காந்தம் உயிராகிற நிலை தான் இந்த இறைத்துகள் நிலை, அந்த தொகுப்பு. அந்த இடத்துல கன்வர்ஷன் கிடையாது. அது உணரும், ஆனா அது ஃபீல் பண்ணும், ஆனா வந்து அதை வெளிப்படுத்தாது. அது எப்போ வந்து பஞ்சபூதமா மாறி அது ஜீவகாந்த தன்மாற்றம் முடியுதோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அது உணர்ச்சிகளா மாறும். அது செகண்ட் ஸ்டேட். அது உயிர்த்துகள் நிலையில இருந்து பார்க்கும்போது நல்லா புரியுதுங்க. இந்த இறைத்துகள் நிலைக்கு போகும்போது அங்க ஒண்ணுமே கிடையாது இல்ல, கன்வர்ஷன் கிடையாது. ஏன்னா கன்வர்ஷன் எங்க வருது? விண்ணுல கன்வர்ஷன் ஆகுது, அழுத்தம். சோ வான்காந்தம் பஞ்ச தன்மாத்திரை கன்வர்ஷன்.
ஆமா. அப்ப விண்ணில தான் அழுத்தமா மாறுது. அதுக்கு முன்னாடி கன்வர்ஷன் கிடையாது. ஸோ காட் பார்ட்டிகுலர் கன்வர்ஷன் இல்லை. ஆமாங்க ஆமாங்க. அதனாலதான் அந்த கேள்வி வந்ததுங்க. பட் டிஸ்கஷன் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுதுங்க. ஏன்னா திணிவு அதிகமானால் கன்வர்ஷன் வந்து மாறிட்டே போகும். கரெக்ட். அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இது எல்லாமே திணிவு அதிகமாக அடுத்தடுத்த நிலை கன்வர்ஷன் ஆகும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க. ஐயா நீங்க வாங்க. ஜெயராம் ராஜாராம் ஐயா. ஐயா வாங்க வாங்க வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேட்கறதுக்காக. இல்ல ஐயா கொஞ்சம் ஒரு நுட்பமான கேள்வி கேட்டாங்க. அருமையா இருந்தது, அதை கேட்டுனே இருந்தேன். ரொம்ப சில பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்கு பாயிண்ட். ஐயா ராஜாராமன் ஐயா நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. இவரு கார்த்திகனை எப்ப கொஞ்சம் டீப்பான கேள்விகள், அது அருணகிரி ஐயா இப்படி எல்லாம் சில பேர் வந்து ராதாமாங்களை வந்து கொஞ்சம் நுட்பமான கேள்விகள் கேட்கக்கூடும். சொல்லுங்க ஐயா. அப்போ ஐயா டைம் இருக்கா கேட்கறதுக்கு? மணி 6:30 மணி இருக்குங்க. இல்ல 6:45 ஆச்சு. 10 நிமிஷம் இருக்குங்க. சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, முதல் கேட்ட கிருபானந்தி அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க ஜீவகாந்தி பெருக்கத்தை பத்தி. அதை பத்தி தான் நான் ஃபர்தர் 2 கேள்வி கேட்க போறேன். நான் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், இப்போ தீப பயிற்சியும் கன்னட பயிற்சியும் பண்ணும் பொழுது அது பார்த்துட்டு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு மேல கையை வச்சு மூடிக்கிறோம். கண்ணை மட்டும் மூடக்கூடாது, ஏன் கையை வச்சு வைக்கிறோம்? அதாவது கண்கள் இயல்பா மூடினாலும் கூட அந்த கன்வர்ஷன், அந்த பார்வை என்ற கன்வர்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா கண்களை மூடுறது வெறும் அந்த விழி திரை தானே மூடுது. ஆமா, இமை தானே மூடுது. அது லேசான தோல் தானே. அதனால நம்ம வந்து நீங்க 2க்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். சாதாரண கண்ணை மூடிக்கிட்டோம், அதுக்கும் கைய மேல உள்ளங்கை மேல வைக்கும் போதும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. தெரியும். 2வது கைகளையும் காந்தாற்று வெளியே வந்துட்டு இருக்கும். இந்த காந்தாற்று கண்ணுக்குள்ள ஊடுருவி உள்ள போகும். நல்ல விளக்கையா. இந்த 2ம் சேர்த்துதான் கண்களை வந்து பொத்துவது அப்படிங்கிறது. சரி, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த கேள்விக்கு தவறப்பா. இப்போ வந்து மேக்சிமம் எல்லாமே கண்ணை மூடிதான் செய்கிறோம். நம்ம கண்ணை திறந்து 2 பயிற்சி செய்கிறோம். ஒண்ணு வந்து கை பயிற்சி நிலை 6ஆம் நிலை வந்து கண்ணை திறந்து ரைட்டு லெப்ட் திரும்புறோம். அடுத்தது வந்து மகராசன நிலை 2ல கடைசி பயிற்சி கண்ணை திறந்து திருப்போம். நம்ம ஏன் அந்த கண்ணை திறந்து பண்றோம் அந்த இடத்துல? ஏன்னா பர்பஸ் வந்து அந்த கண் விழிகள் உள்ள வட்டம் அடிக்கணும், கீழே மேல போகணும். அது கண்ணை மூடி செய்யறது வந்து கஷ்டம். சரிங்களா? கண்ணை மட்டும் கூட உருட்டலாம், ஆனா அது கரெக்டா எக்ஸைட் பண்றதுக்கு ரொம்ப பயிற்சி வேணும். அதனால கண்ணை திறந்துகிட்டு நம்ம கையை வந்து எதுக்காக ஆட்டுறோம் அப்படின்னா அந்த பார்வையோடு போகட்டும்ன்றதுக்காகத்தான். அது குறிப்பா என்ன சொல்றாங்க, அந்த கட்டை விரலையே பாருங்க. அப்போ அந்த விரலோடு சேர்ந்து அந்த ஐபால் வந்து மூவ் ஆகும். அதான் தலை திருப்ப கூடாது அப்படிம்பாங்க. தலை திருப்பினா பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்கே வந்துடும். அப்ப தலையை திருப்பாம கைகளை மட்டும் அந்த விழி வந்து கட்டை விரல பார்க்க, கட்டை விரல் அப்படியே கிராஸ்லயோ மேலே கீழையோ பக்கவாட்டிலையோ இல்லை வட்டமா போற போது அதோடு சேர்ந்து விழிகளும் வந்து எக்ஸசைஸ் பண்ணும். கீழே மேல போக, சைட்ல பார்க்க, வட்டம் அடிக்க. அதுக்காக தான் கண்ணில் திறந்து செய்வது. ஓகே. என்ன ஒரு கடைசி கேள்வி உண்டு உனக்கு. இப்போ வந்து தவம் பண்ணும் போது அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே சொல்றமே, இந்த அருள் பேராற்றல்ங்கிறது என்னது? இறைத்துகளா, காந்தமா, என்னது? அதாவது இறை துகள் தான். அதாவது அரூபமாக உள்ளே இருக்கின்ற இறையாற்றல், அருட்பேராற்றல். அருள் என்றாலே அரூபமான இறைநிலையே உள்ளடங்கி இருக்கின்ற, அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லலாம். உள்ளடங்கி இருக்கின்ற அதை விட பேராற்றல் கிடையாது. அதனால அருட்பேராற்றல் அப்படி வருங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. ஓகே, இன்னும் 2 பேர் இருக்காங்க.
செவ்வேள் ஐயா கேளுங்க ஐயா, அன்மியூட் பண்ணி. வாழ்க வளமுடன். ராதாமா நீங்க கேளுங்க. நேத்தி ஒரு டிஸ்கஷன் வந்ததுங்க, துல்லிய சமதள சீர்மை பத்தி குரு ஐயா விளக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம ஜென்ரலா ஸ்பெசிபிக் கிராவிட்டியோட ஈக்குவேட் பண்றோம். ஆனா அது ஸ்பெசிபிக் கிராவிட்டியை விட ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது இல்லையா துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு. அது அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சரியான ஒரு ஆங்கில வார்த்தை இல்லை இல்லையா? அது மகரிஷி கண்டுபிடிச்ச வார்த்தை தானே, இல்ல அதுக்கு முன்னாடி இருக்காது? இல்ல துல்லிய சமதள சேர்மைங்கிறது மகரிஷி சொல்லக்கூடியது. சமதளம்ன்றது வார்த்தை பொதுவா இருக்கு. பேசும்பொழுது ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்றோம், ஆனா அது ஸ்பெசிபிக் கிராவிட்டி இல்ல, பேலன்சிங் ஆக்ட். என்ன சொன்னாருன்னா, ரைட் ஃப்ரம் அந்த தன்னிருக்க ஆற்றல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலயுமே அந்த இறை ஆற்றல், அதுதான் அந்த கான்சியஸ்னஸ், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், பேரறிவு. அந்த துல்லிய சமதள சீர்மை அப்படிங்கிறது தான் பேரறிவு. அது அந்த இறைநிலையினுடைய இயல்பு எல்லாத்தையுமே சமம் படுத்திட்டே இருக்கு இயற்கை. ஆமா, ஏன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பது கிராவிட்டி லிமிட்லெஸ், எல்லையில்லாதது, சுத்தவெளி. அதுவே ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்திற்குள் மையம் கொள்கின்ற போது ஸ்பெசிபிக் கிராவிட்டி, குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கம் பெற்ற சுத்தவெளி. ஆனா இது எவ்வளவு அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி சொல்றாங்க துல்லிய சமதள சீர்மை. இறைத்துகள்னா அதுல இருக்கக்கூடிய சுத்தவெளியுடைய பங்கு ஒரு நிலை. அதுவே விண் ஆகுது சொன்னா விண்ணின் மையத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அங்க இருக்கின்ற சுத்தவெளி ஒரு தன்மை. நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அந்த மையத்தில் இருக்கின்ற அதே சுத்தவெளியுடைய தன்மை ஒன்று. அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை. ஆனா துல்லிய சமதள சீர்மை என்பது ஒவ்வொன்றும் டிஃபரன்ஸ் இருக்கு, அது பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களாம்மா? ஆமாங்க, அதாவது சீர்மை நீங்க சொல்லுவீங்க இல்லையா, சீர்மை அப்படின்னாலே அது இறைநிலையினுடைய அந்த அறிவு, ஒரு ஒழுங்கு, இயக்க ஒழுங்கு. சமதளம், பேலன்சிங் ஆக்ட். சமதளம் மீன்ஸ் பேலன்ஸ் பண்றது. துல்லியம் மீன்ஸ் பிரசிஷன், நுணுக்கமாக ஒரு இயக்க ஒழுங்கை எப்பொழுதுமே சமன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு எண்ணம் பாசிட்டிவ் போடுறோம்னா உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன், சோ அது சமதளம். சோ இந்த பக்கத்துல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுன்னா அந்த பக்கத்துல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறது, எல்லா பக்கத்துல இருந்தும் அந்த தண்ணீருக்கு ஆற்றல்ல இருந்து சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்ல இருந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே இந்த துல்லிய சமதள சீர்மை அப்படிங்கிறது இயற்கையினுடைய பேரறிவாக, இறைநிலையினுடைய பேரறிவாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு சரியான ஆங்கில வார்த்தை என்ன இருக்கு? இல்ல அதே மாதிரி சொல்லும் போது பஸ்பியாசிட்டிங்கிற ஒத்த வார்த்தைக்கு நுண்மான் நுழைப்புலன் எத்தனை வார்த்தை வருதுங்க? அது மாதிரிதான். சோ நம்ம சொல்லக்கூடாது, இனிமே ஈக்குவேட் பண்ணக்கூடாது. நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல்னு. ஆனா அது இன்னைக்கு மகரிஷியினுடைய ஒரு இது கேட்ட பொழுது அவர் சொன்ன ஸ்பெசிபிக் கிராவிட்டி தண்ணி ஒண்ணு அப்படின்னு வச்சுட்டுதான் மிச்சதெல்லாம் கம்பேரிசனா பண்றாங்க அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமாமா, அத கெரோசின் 0.8 அப்படிம்பாங்க. அது மாதிரி ஓகே, சோ கம்பேரிட் டு வாட்டர் அதர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிதான் வைக்கிறாங்க. ஆமா, ஏன்னா எல்லா திரவ பொருளுக்கும் நம்ம தண்ணி தானே முதல் சொல்றோம், நம்ம பார்க்கக்கூடியது, இருக்கக்கூடியது. அப்புறம் நம்ம பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட எண்ணெய், அதுவும் கூட அது திணி அதிகமாக தான் இருக்கும், குரூட் ஆயில். அது ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொன்றா எடுக்க லைட்டஸ்ட் குறைஞ்சிட்டே வரும். ஆமா, குறைஞ்சிட்டே வரும். புது விஷயமா இருந்தது. நான் இத்தனை நாளா ரெண்டையும் ஒன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தேங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு யூஸ் பண்ணுவேன் நான். அது எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சது. அது கவிதைகள் உள்ள போக போக ரொம்ப கிளியர் கட்டா நம்ம சில வார்த்தைகளை தடுமாறக்கூடிய அளவுக்கு நம்ம புரிதல் அதிகமாகும்.
கரெக்ட். நம்ம ரொம்ப கேஷுவலா சில வார்த்தைகளை யூஸ் பண்றோம். ஆனா அதுல அவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு ஆமா விளக்கம் வந்து இருக்கு. மகரிஷி சொல்லியிருக்கிற சில வார்த்தைகள்ல ஆமா துல்லிய சமதள சீர்மை அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைங்க. ஆமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நிறைய செய்து கொள்வோமா? ஐயா கேட்கலாமா கேள்வி? கேளுங்க ஐயா, கேளுங்க. கேட்டுங்க. தவத்தை பத்தி ஒரு முக்கியமான கேள்வி மனசுல எழுந்திருக்கியா, கேட்க போறேன். தவம் பண்ணும் பொழுது இந்த இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், மழை வாழ்த்து, இரண்டுறக்க பண்பாடு, கடைசியில 3 தர அமைதி, இதெல்லாம் ஏன் 3 முறை சொல்ல வேண்டியிருக்கு? அதாவது பரு உடல், அதுக்குள்ள உயிர் உடல், அதுக்குள்ள காந்த உடல். அப்ப முதல்ல கேட்கிறோம் காது வழியாக, அப்புறம் உயிர், அப்புறம் காந்த தன்மாற்றம், அதுக்குள்ள சுத்தவெளி. அதனால எதையுமே 3 முறை அப்படின்றது வந்து இந்த தத்துவம் தான். என்ன சொல்லுங்க? பரு உடல், உயிர் உடல், காந்த உடல். இப்ப முதல்ல ஒன்று நம்ம செய்யறப்போ ஒரு ஆத்து கேட்கறோம் சொன்னா வெளியே பெரிப்பொருள் காது வழியா கேட்கிறோம். அது உள்ள போற போது மூளை செல்களுக்கு போறப்போ உயிர் தன்மையில அந்த அதிர்வுகளை கேட்குது. இன்னும் உள்ள போறப்போது காந்தத்துல லேசான தன்மாற்றம். அதனால அந்த 3ம் கூட சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. அந்த 3 முறை சொல்லுவது அப்படின்றது அதுக்காக தான். ரொம்ப நாளும் தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். நீதான் கிடைச்சது கேட்கறதுக்கு. அது முதல்ல இருந்து அதனால எதையுமே 3 முறைங்கிறது வந்து பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அது காரணம் தெரியல, மகர்ஷிட்ட வந்த பிறகு இதுதான் காரணம் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கணும். அதே போல கோர்ட்ல கூட 3 முறை கூப்பிடுறாங்க. அதுதான் அந்த 3 என்பது அடிப்படை. ஓகே ஓகே, நல்ல வழக்கம். இன்னும் வகை சொன்ன இருப்பு, இயக்கம், காந்தம், அதுவும் 3 தானே. ஆமா ஆமா, அது மாதிரி எல்லாமே வந்து அந்த 3 தன்மைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால நன்றி. எல்லா இதுலயும் தத்துவ இதுல கூட கிறிஸ்டியன் கூட ட்ரினிட்டின்றது ஒரு வச்சிருக்காங்களே. ஆமா, நீங்க நல்ல விளக்கம் கேட்டீங்க. அருமையான அந்த தலைப்பு எனக்கு எல்லாம் டிஸ்கஷன் பண்ணினோம். நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க கேள்வி நம்ம அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கலாமா? யாருடைய கேள்வி? செபேல் ஐயாவுடைய கேள்வி கேட்டுருவோமே. என்ன கேள்வி? பெரிய கேள்வி, சின்ன கேள்வி? சின்ன கேள்விதாங்க ஐயா. கேட்டுருங்க. காயகல்ப பயிற்சி செய்யறோம் இப்போ மன்றத்துக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து நெட்டு வச்சிருக்காங்க, 9 மாசம் கடந்துடுத்து. அவங்க காயகல்ப பயிற்சி செய்யலாமா? அதனால ஒன்னும் எஃபெக்ட் ஆகாதான்னு கேக்குறாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, மன்றத்துக்கு வராங்க. 9 மாசம் ஆயிடுது நெட்டு ஸ்டெட் வச்சு ஹார்ட்ல. மட்டும் செய்யலாமே. இல்ல 9 மாசம் நடந்து நம்ம காயகல்ப பயிற்சி கடந்துறதுனால அதனால எஃபெக்ட் இல்ல. பாதிப்பு வந்து காயகல்ப வந்து அந்த டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, கருவுற்றுக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கருவுற்று ஐயா. இல்ல அதுக்கு கருவுட்டுது நான் சொல்ல. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நெட்டு வச்சிருக்காங்க ஹார்ட்ல. நெட்டா ஐயா, ஹார்ட்ல வந்து பிளாக் ஆனதுக்கு அவங்க அது வச்சிருக்காங்க. அதனால இது எஃபெக்ட் ஆகாதான்னு கேக்குறாங்க. அது ஆகாதுங்க ஐயா. சரிங்க. அதனாலதான் நம்ம என்ன அந்த கேஸ் தான் இழுத்து மேல உச்சந்தலையில இருந்து மேல இருந்து பரவுறதுனால பாதிப்பு எதுவும் அடையுமான்னு அதனாலதான். அதாவது உள்ளவர்களுக்கு ஓஜஸ் மூச்சு வந்து மெதுவா போடணும், சீறி போடக்கூடாது. அவ்வளவுதான். சரிங்க, நான் சொல்லிடுறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. தொடர்ந்து சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும்
அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் மற்றும் சான்றோர் பெருமக்களும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. வாழ்கமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நம் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நம் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபோதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபோதம் ஐந்துமாம், முறையாய காந்தலை மனமாமுயிருடல்களில், மனமாமுயிருடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உணர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் எளிதே நிறைவு பெறுகிறது. இறைவர்களும் குருவார்கள் நம் அனைவரையும் எப்பொழுதும் சொல்லிருந்து நம்மை இந்த இறைநிலையுள்ள பயணத்திலே சிறந்த முறையில் வாழ்வதற்கும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.